வணக்கம் மக்களே, நம்ம சேனல் பார்க்க வந்த அனைவருக்கும் நன்றி. ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றியான டீட்டெயில்டு நியூஸ், ஈவெண்ட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம டெலிகிராம் அக்கௌண்ட்டோட லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஆக்சுவலி நம்ம லாஸ்ட்டு ஃப்ரைடே நம்ம என்னென்னலாம் புக் பண்ணோம், அதில் நம்மளுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வந்துச்சு, அதான் யூஸிங் 1.5 lakhs to நம்ம 3.5 lakhs. ஏன்னா 1 lakh வச்சு நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்ண முடியும் நீங்கள் ஆக்சுவல் பண்ணிக்க. இப்போ நான் பண்ணது பார்த்தீங்கன்னா 1.5 lakh to 3.5 lakh 4.5 lakh நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போ நான் காட்டுற டேட்டா எல்லாமே 1.5 lakh யூஸ் பண்ணி நீங்கள் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கலாம். ஃபஸ்ட் நம்ம இதை பார்த்துருவோம். இந்த பாஸ் ஏன்னா நான் பண்ணதை மட்டும்தான் இதை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இது ஃபுல்லாகவே எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ் ஒன்லி மட்டும்தான். என்னோடய வியூ ஆஃப் மார்க்கெட்டு என்னோடது மட்டும் தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். உங்களோட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ட்ரேட் பண்ணிக்கோங்க. இந்த மண்டேலேருந்து ஃப்ரைடே வரைக்கும் நான் என்ன வாங்கினேன், நான் என்ன செல் பண்ணேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். அதே மாதிரி ஜிஆர்எஸ்சி நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் என்னோட வியூ ஆஃப் அனலைஸ் கேட்டிருந்தார். அதையும் நான் பண்ணியிருக்கேன். அதையும் நான் உங்களுக்கு வியூ பண்ணி காட்டுறேன். இப்போ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது மண்டே நம்ம பாலிசி பஜார் வாங்கியிருந்தோம் 1918 ரூபாய்க்கு. எக்ஸிட் பார்த்தீங்கன்னா 1927 ரூபாய் நம்ம செல் பண்ணிவிட்டோம். 30 ஷேர் வாங்கியிருந்தோம். 57,550 ரூபாய்க்கு வாங்கியிருந்தோம். ஆனால் நம்மளுக்கு ப்ராஃபிட் பெருசாக கிடையாது, 270 ரூபா தான் ப்ராஃபிட். அதே பாலிசி பஜார் மறுபடியும் நம்ம வாங்கியிருந்தோம் 1914 ரூபாய்க்கு. 1920 ரூபாய்க்கு நம்ம செல் பண்ணிவிட்டோம். 30 ஷேர் வாங்கியிருந்தோம். 57,520 ரூபாய்க்கு நம்மளுக்கு 180 ரூபா ப்ராஃபிட்டு. அடுத்து பார்த்திங்கன்னா இண்டிகோ வாங்கியிருந்தோம். இண்டிகோ 5,087 ரூபாய்க்கு நம்ம வாங்கியிருந்தோம். 5,147 ரூபாய்க்கு நம்ம செல் பண்ணிட்டோம். 15 ஷேர் நம்ம வாங்கியிருந்தோம். 76,305 ரூபா இன்வெஸ்ட்மெண்ட். ஏன்னா இது ரெண்டையும் இங்கே கேல்குலேட் பண்ணியே தெரியும். நம்ம செல் பண்ணதுக்கப்புறம் தான் இதை வாங்கியிருப்போம். 900 ரூபா நம்மளுக்கு ப்ராஃபிட்டு. அதே மாதிரி நம்ம டெக் மஹேந்திரா நம்ம வாங்கியிருந்தோம் 1582 ரூபாய்க்கு வாங்கியிருந்தோம். 1590 ரூபாய்க்கு நம்ம செல் பண்ணிட்டோம். 25 ஷேர் மொத்தம் வாங்கியிருந்தோம். 39,550 ரூபா டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டு. ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா 200 ரூபா தான். மண்டே நம்மளுக்கான டோட்டல் ப்ராஃபிட் 1550 ரூபா. டியூஸ்டே பார்த்தீங்கன்னா கைனஸ் டெக்னாலஜிஸ் வாங்கியிருந்தோம் 3952 ரூபாய்க்கு. எக்ஸிட் பார்த்தீங்கன்னா 4060 ரூபாய்க்கு நம்ம செல் பண்ணிட்டோம். ஷேர் பார்த்தீங்கன்னா 15 ஷேர் நம்ம வாங்கியிருந்தோம். இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 59,280 ரூபா. நம்மளோட ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 1530 ரூபா. ப்ரீ ஃபோக்கஸ் வாங்கியிருந்தால் 187 ரூபாய்க்கு. எக்ஸிட் பார்த்தீங்கன்னா 191 ரூபா. ஷேர் பார்த்தீங்கன்னா 250 ஷேர் நம்ம வாங்கியிருந்தோம். இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா 187 ரூபா. ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 1000 இந்த ஒரு ஷேரில் மட்டும். அதே மாதிரி பஜாஜ் ஹோல்டிங்ஸ் நம்ம வாங்கியிருந்தோம் 94 ரூபாய்க்கு. எக்ஸிட் பார்த்தீங்கன்னா 95 ரூபா. ஏன்னா பெருசாக போகலை. ஸோ நம்ம 500 ஷேர் வாங்கியிருந்தோம். இன்வெஸ்ட்மெண்ட் 47,000 ரூபா. ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 750 ரூபா. பிஹெச்இஎல் நம்ம வாங்கியிருந்தோம் 275 ரூபாய்க்கு. எக்ஸிட் பார்த்தீங்கன்னா 278 ரூபா. டோட்டலாக 200 ஷேர் நம்ம வாங்கியிருந்தோம். இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா 55,000 ரூபா. ப்ராஃபிட் நம்மளுக்கு 600 ரூபா. டியூஸ்டே நம்மளுக்கான கிடைச்ச டோட்டல் ப்ராஃபிட் 3,880 ரூபா. வெனஸ்டே பார்த்தீங்கன்னா மஹேந்திரா வாங்கியிருந்தோம். என்ட்ரி பார்த்தீங்கன்னா 3,672 ரூபா. எக்ஸிட் பார்த்தீங்கன்னா 3,687 ரூபா. ஷேர் நம்ம டோட்டல் 15 ஷேர் தான் நம்ம வாங்கியிருந்தோம். 15 ஷேருக்கே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 55,080 ரூபா வந்துருச்சு. ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா வெறும் 225 ரூபா. அதானி போர்ட்ஸ் நம்ம வாங்கியிருந்தோம் 1,512 ரூபாய்க்கு. எக்ஸிட் பார்த்தீங்கன்னா 1,520 ரூபா. நம்மளோட ஷேர் பார்த்தீங்கன்னா டோட்டல் 35 ஷேர் நம்ம வாங்கியிருந்தோம். இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா 52,920 ரூபா. ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 280 ரூபா. அதே மாதிரி ஜிஎம்ஆர் பவர் வாங்கியிருந்தோம். என்ட்ரி பார்த்தீங்கன்னா 110 ரூபாய்க்கு. எக்ஸிட் 112 ரூபாய்க்கு. ஷேர் மொத்தம் 500 ஷேர் நம்ம வாங்கியிருந்தோம். இன்வெஸ்ட்மெண்ட் 55,000 ரூபா. ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 1000 ரூபா. அதே காட்ரைவ் ஃபிலிப்ஸ் நம்ம வாங்கியிருந்தோம். என்ட்ரி பார்த்தீங்கன்னா 2,853 ரூபா. எக்ஸிட் பார்த்தீங்கன்னா 2,887 ரூபா. டோட்டலாக நம்ம வாங்கின ஷேர் 20 ஷேருக்கு 57,600 ரூபா. இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் நம்மளுக்கு 680 ரூபா. இது எல்லாமே நம்ம சொன்னது நம்ம மார்னிங் வாங்கினோம். அன்றைக்கி நம்ம செல் பண்ணிவிடுவோம் எல்லாத்தையுமே. வெனஸ்டே பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் 2,185 ரூபா. தேர்ஸ்டே பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்கேஎம்இஜின்னு சொல்லிட்டு ஒரு ஷேர் நம்ம வாங்கியிருந்தோம். என்ட்ரி பார்த்தீங்கன்னா 433 ரூபா. எக்ஸிட் பார்த்தீங்கன்னா 437 ரூபா. ஷேர் 125 ஷேர் நம்ம வாங்கியிருந்தோம். மொத்தம் 54,125 ரூபா நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட். ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 500 ரூபா. ஹிந்துஸ்தான் ஜிங்க் நம்ம வாங்கியிருந்தோம் 523 ரூபாய்க்கு. எக்ஸிட் பார்த்தீங்கன்னா 527 ரூபாய்க்கு. ஷேர் மொத்தம் 100 ஷேர் வாங்கியிருந்தோம். இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா 52,300 ரூபா. ப்ராஃபிட் 400 ரூபா. மடக் சுகர் நம்ம வாங்கியிருந்தோம் 503 ரூபாய்க்கு நம்ம வாங்கியிருந்தோம். எக்ஸிட் பார்த்தீங்கன்னா 511 ரூபா. ஷேர் மொத்தம் 100 ஷேர் வாங்கியிருந்தோம். இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா 50,300 ரூபா. ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 800 ரூபா. தேர்ஸ்டே நம்மளுக்கு கிடைச்ச டோட்டல் ப்ராஃபிட் 1,700 ரூபா. ஃப்ரைடே ஆக்சுவலி நம்ம நிறைய ஸ்டாக்கே நம்ம வாங்கியிருந்தோம். எஸ்சிபிஎல் 278 ரூபாய்க்கு வாங்கியிருந்தோம். 282 ரூபாய்க்கு நம்ம செல் பண்ணிவிட்டோம். ஷேர் பார்த்தீங்கன்னா 150 ஷேர் வாங்கியிருந்தோம். மொத்தம் 600 ரூபா ப்ராஃபிட்டு. சோனா கம்ஸ் 488 ரூபாய்க்கு இந்த வாரம் ஃபுல்லாகவே நம்ம அந்த ஷேரை நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம்.
488 நம்ம வாங்கியிருந்தோம். எக்ஸிட் பார்த்திங்கன்னா 492 நம்ம எக்ஸிட் ஆகிட்டோம். ஷேர் 100 ஷேர் வாங்கியிருந்தோம். டோட்டல் நம்ம ப்ராஃபிட் 400. ஹிந்துஸ்தான் காப்பர் நம்ம வாங்கியிருந்தோம் 372 எக்ஸிட் பார்த்திங்கன்னா 376 நம்ம போயிடுச்சு. ஷேர் பார்த்திங்கன்னா 150 ஷேர் வாங்கியிருந்தோம். இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா 55,800. ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா 600. அனந்த்ராஜ் நம்ம வாங்கியிருந்தோம் 530 நம்ம வாங்கியிருந்தோம். எக்ஸிட் பார்த்திங்கன்னா 535 எக்ஸிட் ஆகிட்டோம். ஷேர் பார்த்திங்கன்னா 100 ஷேர் வாங்கியிருந்தோம். 53,000 இன்வெஸ்ட்மெண்ட்டு 500 ப்ராஃபிட். கெய்னஸ் டெக்னாலஜிஸ் நம்ம வாங்கினா 4,238 நம்ம வாங்கியிருந்தோம். எக்ஸிட் பார்த்திங்கன்னா 4,265. ஷேர் பார்த்திங்கன்னா 15 ஷேர். இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா 63,570. இந்த வாரம் நம்ம கொஞ்சம் ஃபண்டை கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ணோம். அவங்கவுங்க இருக்கிற குவான்டிட்டிக்கு இருக்கிற அமௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் குவான்டிட்டியை நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க. அப்போலோ மைக்ரோ பார்த்திங்கன்னா நம்ம வாங்கியிருந்தோம் 234 வாங்கியிருந்தோம். 236 நம்ம வந்து செல் பண்ணிட்டோம். ஷேர் பார்த்திங்கன்னா 250 ஷேர். இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா 58,625. ப்ராஃபிட் நம்மளுக்கு 375. ஃப்ரைடே மட்டும் நம்ம டோட்டலான ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா 2,880 டோட்டல் ப்ராஃபிட். இந்த வீக் நம்ம 1.5 lakh நம்ம யூஸ் பண்ணி நம்ம ஏர்ன் பண்ணது பார்த்திங்கன்னா 12,195. இதே நம்மள்ட்ட 3 lakhs இருந்துச்சுன்னா நம்மள்ட்ட வந்து டோட்டல் நம்ம ஏர்ன் பண்ண 24,390. இல்லை 4.5 lakhs இருந்துச்சுன்னா நம்மளோட ஏர்ன் பார்த்தீங்கன்னா 36,585. இதே நம்மள்ட்ட 1 lakh இருந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் இதுலேருந்து ஒரு 3,000 நீங்கள் கம்மி பண்ணிக்கோங்க. 9,000 கிட்ட உங்களுக்கு வரும். ஏன்னா நீங்கள் எவ்வளோ கேபிட்டல் வச்சுருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்கள் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டுக்கு இதுவெல்லாம் என்னோடய வியூ, நான் என்ன வாங்கினேன், நான் என்ன செல் பண்ணேன்னு உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். உங்களோட வியூ மார்க்கெட் படி நீங்கள் எவ்வளோ வாங்கினீங்க, நீங்கள் எவ்வளோ செல் பண்ணீங்க, ப்ராஃபிட்டாக லாஸான்னு மட்டும் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து நம்ம வியூவர்ஸ் கேட்ட ஒரு ஷேரை நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம மண்டேக்கான வாட்சஸ் நான் ஆல்ரெடி நேற்று உங்களுக்கு நான் வீடியோவில் போட்டிருப்பேன். பார்த்தீங்கன்னா அப்பல்லோ இது எல்லாமே கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸு. அப்பல்லோ, தால் பாரத், அதுக்கப்புறம் டிஆர்டிஜி இது எல்லாமே நான் உங்களுக்கு வந்து ஏன்னா நேம் தெரியணுங்கிறதுக்காக நான் உங்களுக்கு தனியாக போட்டிருக்கேன். பார்த்துக்கங்க. பிஎன்பி ஹவுசிங் மேஜராக இதை பார்த்துக்கோங்க. ஏன்னா இது இன்றைக்கி ஆக்சுவலாக நியூஸ் இருக்குது. அதே மாதிரி ஜேஎஸ்டபிள்யூ சிமெண்ட், ஹிண்டால்கோ, டாடா ஸ்டீல், சியூபி, ராம்கோ சிமெண்ட் இதெல்லாமே உங்களோட வாட்ச் லிஸ்ட் ஸ்டாக்கு. நான் எதையுமே உங்களுக்கு வந்து பை ரெக்கமெண்டேஷன் சொல்லலை சரிங்களா. இதெல்லாம் வாட்ச் லிஸ்ட் ஸ்டாக். நீங்கள் வந்து உங்களோட வாட்ச் லிஸ்ட் ஆட் பண்ணிட்டு உங்கள் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வியூவர் கேட்ட ஒரு ஷேர், அதாவது ஜிஆர்எஸ்சிங்கிறது ஆக்சுவலி கார்டன் ரிச் ஷிப்புன்னு சொல்லிட்டு ஒரு ஷேரு. இது வந்து ஒரு ஷிப்பிங் செக்டாருக்கான ஷேரு. அந்த ஷேரை நம்ம வந்து இப்போ வந்து நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். ஆல்ரெடி நான் அந்த ஷேரை நான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன் சரிங்களா. இப்போ ஒரு பேசிக்கலி நம்மளோட வியூவர் வந்து எவ்வளோக்கு வாங்கியிருப்பான்னு, ஏன்னா வந்து ஆக்சுவலி அவர் கமெண்ட் பண்ணல நான் எவ்வளோக்கு வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம வந்து ஒரு பர்டிகுலர் நம்மளோட ஓன் மெத்தடில் நம்ம வந்து ஒரு பர்டிகுலர் வச்சுக்கிட்டு நம்ம வந்து அதை அனலைஸ் பண்ணி பார்க்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அவர் வந்து எங்கே வாங்கியிருப்பார்னு வச்சுக்கலாம்னா ஒரு 2,520 கிட்ட அவர் வந்து வாங்கியிருப்பாருன்னு நம்ம வச்சுக்குவோம் ஆக்சுவலி. ஏன்னா இது ஒரு அசம்ஷன் தான். ஏன்னா அவர் வந்து வாட்ச் பண்ண மாட்டேன், அதாவது இதோட வியூஸ் மட்டும் தான் கேட்டிருந்தார். ஆனால் வந்து அவர் என்னன்னு சொல்லலை, அதாவது அவர் எவ்வளோக்கு வாங்கியிருக்கான்னு சொல்லலை. அதனால் நம்ம 2,560 சம்திங் வச்சுக்குவோம். அவர் வந்து அங்கே வாங்கியிருப்பாருன்னு வச்சுக்குவோம். ஆக்சுவலி இதோட சப்போர்ட் பார்த்திங்கன்னா இதோட சப்போர்ட் உங்களுக்கு வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக, அதாவது இப்போ க்ளோஸ் ஆகிருக்கிறத வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக ஒரு 2,300 சம்திங் இருக்கும் உங்களுக்கான ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக. ஏன்னா இது நான் தெளிவாக உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காண்டி நம்ம வியூவர் ஒருத்தர் கேட்ட மாதிரி நான் உங்களுக்கு ஒரு இமேஜ் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த இமேஜை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ க்ளோசிங்கோட ரேஞ்சை வந்து நான் 1 hour கேண்டீனில் நான் இதை ரெடி பண்ணியிருக்கேன். சப்போர்ட் ஒன்றா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது ஏன் நான் இங்கே போட்டிருக்கேன்னா 2,560 நான் பை ரேஞ்ச் இப்போ நான் அசம்ஷன் பண்ணி நான் செட் பண்ணிக்கிட்டது 2,560 பை ரேஞ்சாக நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. இதோட சப்போர்ட் ஒன்றா பார்த்தீங்கன்னா ஒரு 2,300 சப்போர்ட் ரெண்டாக உங்களுக்கு வந்து 2,350 டவுன் சைடு சப்போர்ட்டாக பார்த்தீங்கன்னா 2,100 உங்களுக்கு வந்து ஆக்ட் ஆகும். அப்படி இல்லை ரெசிஸ்டன்ஸாக பார்த்தீங்கன்னா 2,500 ரெசிஸ்டன்ஸ் 2,700 அடுத்து ரெசிஸ்டன்ஸ் 2,800 உங்களுக்கு வந்து ட்ரேட் பண்ணும். ஏன்னா ஆக்சுவலி வந்து நம்மளோட வியூவர் எவ்வளோக்கு வாங்கியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா அதுக்கான ஸ்டாப் லாஸும் டார்கெட் நம்ம சொல்லலாம். ஏன்னா வந்து எவ்வளோக்கு வாங்கியிருக்கான்னு நம்ம தெரியாதனால நான் ஒரு அசம்ஷனாக 2,560 வச்சு அதுக்கான சப்போர்ட்டும் ரெசிஸ்டன்ஸும் மட்டும் நான் உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன் சரிங்களா. ஏன்னா வந்து 2,420 டு 2,450 இம்மீடியட் ரெசிஸ்டன்ஸாக உங்களுக்கு வந்து ஆக்டிவேட் ஆகும். அது இல்லை உங்களுக்கு வந்து 2,550 2,580 மேலே போச்சுன்னா ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸாக உங்களுக்கு வந்து ஆக்ட் ஆகும்.
அதாவது இது வந்து ஒரு 15 டேஸ் அந்த மாதிரி நீங்கள் ஒரு டைம் ஃப்ரேம் நீங்கள் வச்சுக்கோங்க. அதாவது 1 ஹவர் டைமில் 15 டேஸ் நீங்கள் அந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி டாப் ஜோனாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2950 டு 3000 நம்ம வச்சுருக்க ரேஞ்ச் படி உங்களுக்கு அங்கே போச்சுன்னா, அதாவது 2750 மேலே போச்சுனாலே அது ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸு, சரிங்களா? அதுக்கு மேலே போச்சுன்னா இன்னும் கொஞ்சம் வந்து கொஞ்சம் ஹைப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லை உங்களுக்கு வந்து 2310 கீழே, அதாவது இப்போ இருக்கிற கரண்ட் 2350 சம்திங், அதாவது 2310 2300 கீழே இறங்குற பட்சத்தில் இன்னும் கொஞ்சம் டவுன் சைடு போயிட்டு மறுபடியும் வந்து இது ரெக்கவர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதுதான் உங்களுக்கான மேஜர் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட்டு. இதை நீங்கள் ஜஸ்ட்டு பஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து வாட்ச் பண்ணிக்கோங்க இந்த ஷேரை. இது இல்லாமல் நம்மளோட லைக் சேனலில் உங்களுக்கு வேறு ஏதாவது ஸ்டாக் வந்து அனலைஸ் பண்ணணும், இல்லை வேறு ஏதாவது ஸ்டாக் என்னோடய வியூ என்னென்னு உங்களுக்கு தெரியணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.